நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர். யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். நவம்பர் 4ஆம் தேதி முதல் சனி வக்ர நிவர்த்தி பெறுகிறார். 2026 பிப்ரவரி 23ஆம் தேதி வரைக்கும் கும்பத்தில் நேர்கதியில் சனி பகவான் பயணம் செய்கிறார். அதனால் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதை ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கலாம் வாங்க. பகவான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு, அதாவது ஜூலை மாதம் முதல் உங்களுக்கு வக்ரகதியில் இருந்தார். இப்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதாவது சனி வக்ரம் ஆனது ஆனி 10 ஜூலை 26 வக்ரம் ஆரம்பம். இப்போ வக்ர நிவர்த்தி அடைவது ஐப்பசி 18 நவம்பர் 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த வக்ர நிவர்த்தி பெறுவதால் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவது ஒரு நல்ல விஷயம். எந்த ஒரு கிரகமும் வக்ரம் பெற்றால் அது நெகட்டிவான பலனை தரும். நெகட்டிவ்னா அப்போ எதிர்மறையான பலனை தரும். ஒரு ராசிக்கு நல்ல பலனை தரக்கூடிய கிரகம் கெடுபலனை தரும். கெடுபலனை தரக்கூடிய கிரகம் வக்ரம் பெற்றால் நல்ல பலனை தரும். இதையும் தாண்டி ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற கிரகம், இப்போ சனி ஆட்சி பெற்றிருக்கார், ஆட்சி பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தரும். அது மட்டும் இல்லை, முன்வீட்டு பலனை தரும்னு ஒரு கணக்கும் இருக்குது. இப்படி வக்ரம் அடைவதால் கிரகங்கள் பலனை இழக்கின்றன, அதாவது தன்னுடைய சக்தியை இழக்கின்றன. இப்போ வக்ர நிவர்த்தி பெறுவது மிக மிக சிறப்பு. நேர்கதியில் எந்த ஒரு கிரகமும் சென்றால் நல்ல பலனையே தரும் அப்படின்னு ஒரு கணக்கு. இப்போது இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் வக்ர நிவர்த்தி பெறுவது அநேக ராசிகளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். இதனால் வரைக்கும் இந்த வக்ர கதியில் இருக்கும்போது பிரச்சனைகளை சந்திச்சிங்க. இன்னும் நேரம் நல்லா இருக்குது, ஆனால் எதுவும் முடிய மாட்டேங்குதையா, காரியம் நடக்க மாட்டேங்குதையான்னு இருந்தீங்க. இப்போ வக்ர நிவர்த்தி பெறுவதால் இனி பயம் இல்லை. சனி பகவான் உங்களுக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பர், சனி கொடுத்தால் எவர் தடுப்பர். அப்போ உங்களுக்கு நிச்சயமாக எந்தெந்த ராசிகளுக்கு சனி பகவான் இனி யோகமான பலன்களை தரப்போகிறார் என்பதை, எந்தெந்த ராசிகளுக்கு பலன்கள் சுமாராக இருக்கும் இல்லை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் என்பதையும் சொல்லப்போகிறோம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். சனி பகவானால் பாதிக்கப்படுபவர்கள் 7 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி நடப்பவர்கள், சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய்த்தருள்வாய் சச்சிரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லி சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் சனீஸ்வர பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து விளக்கு தீபம் போட்டுட்டு வாங்க. ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேர்கதியில் செல்கிறார், மிக சிறப்பு. இப்போ நேர்கதியில் செல்லும் பொழுது ஒரு ராசிக்கு சனி பகவான் 3, 6, 11 ஆகிய இடங்களுக்கு வரும் பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் ஒரு ராசிக்கு. அப்போது எல்லா ராசிக்கும், அதாவது 3 விதமாக இருக்குங்க. சூப்பராக பலன் இருக்கும், சுமாராக இருக்கும், இல்லை நெகட்டிவாக இருக்கும். அப்போது எப்படி எந்தெந்த ராசிக்கு பலன்கள் மாறுபடுகின்றன, வித்தியாசப்படுகின்றன என்பதையும் பார்க்கலாம். ஆனால் இந்த சனி பகவான் ஒரு ராசிக்கு கோச்சார ரீதியாக 3, 6, 11 ஆகிய இடங்களுக்கு வரும் பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. அவிட்டம் 3, 4 பாதங்கள்,
சதயம் 1 முதல் 4 பாதங்கள், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் உள்ளது. இந்த கும்பராசியினுடைய அதிபதி சனி பகவான் கும்பராசியில் இருக்கிறார். வக்ர கதியில் கும்பராசியை பொறுத்தவரையிலையும் காலபுருஷனுக்கு 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு 7 சனி போயிட்டுருக்கு. எந்த ஒரு ராசிக்கும் ராசிநாதன் இருந்தால் கொண்டாட்டம். இந்த ராசிக்கும் கொண்டாட்டம் தான். மறுபடியும் வர 27 வருஷம் ஆகும் இல்லையா? இருந்த போதிலும் திண்டாட்டமும் இருக்கிறது. ஃபஸ்ட் ரவுண்டு நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். குழந்தைகளுக்கு அடிக்கடி உடம்பு முடியாமல் போகலாம். படிப்பில் அக்கறை இருக்காது, மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது. ஆனால் 2வது ரவுண்டு நடக்கக்கூடியவர்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்று ஒரு நல்லது நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ராசிநாதன் இது நாள் வரைக்கும் வக்ரகதியில் இருந்தார். எந்த ஒரு கிரகமும் வக்ரகதியில் இருந்தால், ஆட்சி பெற்றிருந்தால் அது நீச்ச பலனை தரும், முன்வீட்டு பலனை தரும் செய்யும் என்று சொல்வார்கள். அப்போது செலவினங்கள் ஏற்பட்டது. திருதுப்புலும் செலவு பயங்கரமாக இருந்திருக்கு. செலவு கோத்து விட்டுச்சு. அது சுப செலவாகவும் இருக்கலாம், அசுப செலவாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சனி பகவான் நிச்சயமாக இப்போ நேர்கதியில் செல்வதால் நல்லதே செய்வார். கௌரவம், இழந்த கௌரவம், புகழ், அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு சூழல், சமூகத்தில் நல்ல பேரு புகழ் கிடைக்கும். அது மட்டுமல்ல, சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. இனி 2026 பிப்ரவரி வரைக்கும் கும்பத்தில் தான் இருப்பார் இந்த சனி பகவான். அப்போ உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தா இது நேரம், அற்புதமான நேரம். 7 சனி நடக்குது. நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். சனி பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து வழிபாடு பண்ண ஓரளவுக்கு தலைக்கு வர்றது, தலைப்பாயிட போகும். மற்றபடி சாதிக்கக்கூடிய நேரம். உங்கள் காட்டில் மழை, நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. அதுலேயும் குறிப்பாக அங்கேருந்து 10ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்க போவதால் தொழிலில், உத்தியோகத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படும். அதாவது தொழில் பண்ணுறீங்க, இது நாள் வரைக்கும் எந்த தொழிலும் சரியில்லை, இது மாற்றிட்டு வேறு தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும். இப்போது ஒன்று அந்த தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணி பெருசாக எலாபரேட்டாக பண்ணுவீங்க, இல்லைன்னா அந்த தொழிலை எடுத்து போட்டு வேறு தொழிலை பண்ணுவீங்க அப்படின்னா ஸ்திரத்தன்மை. அதுபோல் இந்த கவர்மெண்ட்லேயோ தனியார் துறையிலையோ இருக்கிறவங்க டெம்பரரி போஸ்ட்டில் இருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா. இப்போ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அருமையான நேரம், சூப்பரான ஒரு நேரம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். அவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகும், நிரந்தரமாகக்கூடிய ஒரு நிரந்தரமாச்சின்னு சொன்னால் அப்போ ஸ்கேல் ஆஃப் பே கொஞ்சம் வித்தியாசம். இப்போ நல்லா சந்தோஷமாக சம்பள உயர்வு இருக்கும். ஸோ நல்ல ரெவென்யூ, வருமானம் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். 10ஆம் இடத்தை சனி பார்க்கிறது என்று சொன்னால் தொழிலில், உத்தியோகத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும். உத்தியோகம் பார்க்குறவங்க கூட ஏனோ தானோன்னு வேலை செய்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இப்போ இனி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக, ஏன்னா வக்ரம் பெற்று பார்த்தார், தொழிலில் திருப்தி இல்லை. ஆனால் இப்போ அவர் நேர்கதியில் இருந்து பார்க்குறதால, குருவும் 10ஆம் இடத்தை பார்க்குறதால உங்களுக்கு மேன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலில், உத்தியோகத்தில் அற்புதமான நேரம் என்று சொன்னால் மிகையாகாது. வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்க, இல்லை படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்கு போகலாமா, தொழில் பண்ணலாமான்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். சூப்பர். உங்கள் அருகில் இருக்கும் ஒரு ஜோதிடரை அணுகி வேலைக்கு போகிறதுனா வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள், இல்லை தொழில் பண்ணணும்னா தொழிலுக்கு முயற்சி பண்ணுங்கள். டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகும். இந்த 3ஆம் இடத்தை சனி பார்க்குறார். 3ஆம் இடம் என்பது இளைய சகோதர பாவம். இளைய சகோதர சகோதரிகளுக்கு உடம்பு முடியாமல் போகும், மருத்துவ செலவு வைக்கும் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லை, எடுக்கிற காரியங்கள் காலதாமதம் எடுக்கும். இப்போ வெளியூர் பிரயாணம் போனாலும் எதிர்பார்ப்பீங்க, கொஞ்சம் தள்ளி போகும் அப்படின்னு சொல்லணும். பிபிஓ, சாஃப்ட்வேர் போன்ற
நிலையில் பணியாற்றுபவர்கள் மிக விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும். மற்றபடி 7ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் குரு பார்வை கிடையாது, சிம்மத்தை சனி பார்க்குறார். இப்போ கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. அதே நேரத்தில் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். கூட்டு தொழில் கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படலாம், எச்சரிக்கையோடு சொல்லுங்கள். 7ஆம் இடத்தை சனி பார்க்குறார், அதுவும் சிம்ம வீடு அப்படின்னா நீங்கள் இந்த கும்பராசி அன்பர்கள் எங்கே போனாலும் வெறுப்பாக இருப்பீங்க. யாரை போய் பார்க்கணுன்னாலும் அங்கே அவங்க உங்களை ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. உங்களை பார்த்த உடனே அவங்க டென்ஷன் ஆகிடும், முகத்தை இறுக்கமாக வச்சுப்பாங்க, இல்லை கோபமாகிடுவாங்க. நீங்கள் அதை புன்முறுவலை ரெடிமேடாக புன்முறுவலை வரவழைத்து கொண்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து பேசுனீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு பிரச்சனைகள் சமாளிக்கப்படும். இல்லைன்னா இன்னும் சண்டை அதிகமாகி பிரச்சனை அதிகமாகும். ஏன்னா 7ஆம் இடத்தில் சனி, 7ஆம் இடத்தை சனி பார்த்ததுன்னு சொன்னால் கணவன் மனைவி மட்டும் இல்லை, சண்டை விடமாக எதிர் வீடு, பக்கத்து வீடு, அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் பிரச்சனை வரும். தயாராக இருப்பாங்க சண்டை போடணும். நீங்களும் அதே மூடில் போனீங்கன்னா பிரச்சனை வரத்தான் வரும். மற்றபடி குரு 4ல் இருக்கார், தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். 10ஆம் இடத்தை குரு பார்க்குறதால தொழில் நல்ல ஒரு அற்புதமாக அமையும். செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய தருணம். இந்த ராகு 2ல் இருக்கார், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. பேசுவதில் ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் எச்சரிக்கையாக பேசணும். குடும்ப மேன்மை இருக்கும், பொருளாதார மேன்மை இருக்கும், ஆனால் பேசுவதில் எச்சரிக்கையாக பேச வேண்டும். மற்றபடி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் வக்ர நிலையில் இருந்து இப்போ வக்ர நிவர்த்தி பெறுவது என்பது சூப்பரான ஒரு விஷயம், சாதனை புரியக்கூடிய காலம். 2026 பிப்ரவரி வரைக்கும் கும்பத்தில் தான் இருப்பார் சனி பகவான். அது வரைக்கும் உங்களுக்கு யோகமான காலமே. ஸ்ரீ மாத்திரை நமக. ஜெய்குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சனி எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாருன்னா ஐப்பசி 29 நவம்பர் 15 பௌர்ணமி திதி பரணி நட்சத்திரத்தில் சனி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. இந்த சனி வக்ர நிவர்த்தி உங்களுக்கு நல்ல பலன்களா கெட்ட பலன்களா? பொதுவாக 7 சனி, ஜென்ம சனி, அது பெரிய லெவலில் பூஸ்ட் பண்ணி சொல்ல முடியாது. இருந்தாலும் நிறைய நன்மைகள் இருக்குது. எக்கனாமிக்கல் ரீதியாக உங்களுக்கு நல்ல உயர்வு தான், நல்ல வளர்ச்சி தான். பட் ஆனால் என்னென்னா ஒரு சில விஷயங்களில் பொறுமையாக கையாளணும். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. சனியுடைய பார்வை உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு பார்க்குது, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குது. உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம், அதாவது உங்களுடைய வளர்ச்சி தொழில் ஸ்தானத்தை பார்க்குது. களத்திர ஸ்தானம், திருமணம், பார்ட்னர்ஷிப்பை குறிக்கக்கூடிய ஸ்தானங்களை பார்க்குது. அப்போது உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறத மனசில் நீங்கள் ஃபஸ்ட்டு நிலைநிறுத்திக்கணும். நமக்கு 7.5 சனி, அதனால் எந்த நன்மையுமே நமக்கு நடக்காது அப்படின்னு மட்டும் ஒருபோதும் நினைக்காதீங்க. சனி தான் உங்களுடைய ராசி அதிபதி. ஸோ சனிச்சந்திரன்கும் போது சோம்பேறித்தனத்தை அதிகமாக உண்டு பண்ணுவார். உங்களுடைய மூளை ஃபாஸ்ட்டாக செயல்படும், ஆனால் உடல் சோர்வடைய வைக்கும். இதுதான் இதோடைய ஸ்பெஷல். இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் பிரேக் பண்ணிடுங்க, எல்லாமே சக்ஸஸ் ஆயிரும். உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம், தொழில் நல்லா போயிட்டுருக்கும்போது உங்களுடைய சோம்பேறித்தனத்தினாலேயோ அலட்சியத்தினாலேயோ தொழிலை கவனிக்காமல் விட்டுறாதீங்க. இந்த காலகட்டத்தில் கடும் முயற்சி போடணும். மற்ற காலகட்டத்தில் நீங்கள் ஒரு டைம் போடக்கூடிய முயற்சி இந்த காலகட்டத்தில் 10 டைம் போடணும். அப்போ தான் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழிலில் வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி. தொழிலுக்காக சிறு தூர பிரயாணம், வெளியில் அலைச்சல் நிறைய இருக்கும். ஆனால் அத்தனை அலைச்சலுமே உங்களுக்கு ஆதாயத்தை தான் உண்டு பண்ணி கொடுக்கும். இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கம்யூனிகேஷன், அதாவது உங்களுடைய கஸ்டமர் கிட்ட ரெகுலர் பெருசாக ஆர்டர் கொடுக்குறவங்க கிட்டலாம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நிறுத்தி நிதானமாக பொறுமையாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணணும். உங்களுடைய அலட்சிய பேச்சினால் உங்களுக்கு வரக்கூடிய இன்கமோ உங்களுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளரோ நின்று போகிறதுக்கு அமைப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கவனமாக இருக்கணும். பொதுவாக 7.5 சனியில் பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும்.
இருக்கணும், அதே நேரத்தில் சுறுசுறுப்பாக இருக்கணும். இத்தனை விஷயங்களையும் ஒருத்தர் கடைப்பிடிச்சிட்டாருன்னா அவங்களுக்கு 7.5 சனியே வேலையே செய்யாது. சனியோடைய பிரதான அமைப்பே என்னென்னா அவருக்கு வந்து உழைப்புலாம் அதிகமாக யார் போடுறாங்களோ அவங்களுக்கு சனியோடைய பிளெஸ்ஸிங் தான் மாறுமே தவிர கெடுபலன்கள் அதிகமாக இருக்கவே இருக்காது. உங்களுக்கு சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை அப்படிங்கிறது தானாக தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளையுமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பல நன்மைகள் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து இடமாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. ப்ரமோஷன், அதாவது பதவி உயர்வு ப்ளஸ் இடமாற்றம் ரெண்டுமே சேர்ந்து வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு விரும்பாத இடத்துல இடமாற்றம் கிடைக்கும். ஆனால் அதுக்கு வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள், பிள்ளையார்பட்டி கோவிலுக்கு போய் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு விரும்பாத இடத்துல கிடைக்காது. நீங்கள் எந்த இடத்த கோட் பண்ணியிருக்கீங்களோ அதே இடத்துக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் தானாக தேடி வரும். ஒரு சிலருக்கு திருமண பிராப்தம், திடீர்னு திருமண பிராப்தம் இருக்குது. இவ்வளோ நாளாக திருமணத்தில் ஏதாவது தடைகள் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் திருமண பிராப்தம், ஏன்னா கலத்திர ஸ்தானத்தை பார்க்குறாரு, அப்போ திருமண பிராப்தம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. 7.5 சனியில் திருமணம் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். உங்களுடைய ஜாதகத்தில் குருவோடைய அனுகிரகம் இருக்கா, உங்களுடைய அதாவது லக்ன ரீதியாக என்ன தசாபுத்தி போகுது ப்ளஸ் குருவோடைய அனுகிரகம் இருக்கா அப்படின்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா பரிபூரணமாக பண்ணலாம். 7.5 சனி அப்படிங்கிறது திருமணத்துக்கு எந்தவித பாதிப்பும் உண்டு பண்ணாத, அதனால் நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். சிறு தூர பிரயாணங்கள், வெளிநாடு பிரயாணங்கள்லாம் உங்களுக்கு உண்டு. அலைச்சல்களை வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கோங்க. அலைச்சலுக்காக இவ்வளோ தூரம் போயிட்டு வரணுமா அப்படின்னு கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள்லாம் தானாக தேடி வராது, ரொம்ப கஷ்டம். அதனால் நிறைய முயற்சி பண்ணுங்கள். போட்டித் தேர்வுகளை எழுதுங்க. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்பில் வந்து ஆர்வம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். பட் ஆனால் நம்ம படித்தா மட்டும்தான் நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்டெல்லாம் அடையணும்னா இந்த படிப்பை படித்தா மட்டும்தான் முடியும்னு நினைங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கண்டிப்பாக தேடி வரும். நல்ல ஸ்கோர் பண்ண முடியும் உங்களால். கும்பராசிக்காரங்க ஒரு சில விஷயங்களை ஈஸியாக, அதாவது ஒரு தடவை பார்த்தாலே உங்களுடைய ஓனாக எழுதி நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணுவீங்க. கும்பராசிக்காரங்க அது இல்லாமல் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பீங்க. ஒரு விஷயத்தை ஈஸியாக எப்படி முடிக்கிறது அப்படிங்கிற டெக்னிக் உங்களுக்கு தெரியும். மற்ற ராசி காட்டிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் இருக்குது. அதனால் நிறைய நன்மைகள் தான் நடக்கும். இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும், உழைச்சிக்கிட்டே இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே நடந்துடும். இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அடிக்கடி இதை ஞாபகப்படுத்தணும். உங்களுடைய வந்து சோம்பேறித்தனத்தையும் அலட்சியத்தையும் விட்டுட்டிங்கன்னா மட்டும் நீங்கள் வந்து உங்களால் நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயத்தை யாருனாலையுமே வந்து ஜெயிக்கவே முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நபர் தான். அதே மாதிரி காம்படிஷன் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்க குழந்தைங்களா இருந்தாலும் சரி, போட்டித் தேர்வு, அதாவது ஐபிஎஸ் எக்ஸாம்ஸ்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்க, யூபிஎஸ்சி, சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே வந்து பதவி அப்படிங்கிறது ஒரு வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், எக்ஸாம்ஸ் எழுதுங்க, நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் உங்களுக்கு தானாக தேடி வரும். அதே மாதிரி லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் வந்து அதிகமாக இன்வால்வ் ஆகாதீங்க. உங்களுக்கு அதனால் மன உளைச்சல் வரும். இந்த 7 சனியோடைய பாதிப்பு வந்து ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணி விடுறது தான். திருமணம் ஆனவங்களும் சரி, அதாவது உங்கள் மேலே தப்பு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, டக்குன்னு என்ன செய்யுங்க, மூவ் ஆன் பண்ணி போயிடணும். அதாவது சாரின்னு கேட்டுட்டு அந்த இடத்துல இருக்காமல் வெளில போயிடுங்க. உங்கள் மேலே தப்பு இருக்காது, ஆனால் பிரச்சனைகள் தானாக தேடி வரும். மெயினாக முக்கியமாக இந்த 7 சனியில் பயங்கரமான மன உளைச்சல் வருங்க. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி தொழிலையும் சரி உத்தியோகத்துலேயும் சரி ஏற்கனவே கொஞ்சம் இடையூறுகள் அல்லது தாமதம் தடைகள்லாம் சந்திச்சிட்ருப்பீங்க. அது போக உங்களோட குடும்பத்திலையும் உங்களோட லைஃப் பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்காமல் ஏதாவது வார்த்தைகளை விடுறனால உங்களுக்கு ஏகப்பட்ட டென்ஷன் வரும். வெளியில் காமிக்க முடியாத எடுத்து வீட்டில் காமிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் தானாக தேடி வரும். அதை எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நிரந்தரமான பிரிவு அப்படிங்கிறது ஏற்பட்டு போயிடும். சனி ஒரு விஷயத்தை கொடுக்குறதுனா அது லைஃப் லாங்காக இருக்கும். அது பிரிவாக இருந்தாலும் சரி நல்லதாக இருந்தாலும் சரி. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். லைஃப் பார்ட்னர் வந்து லைஃபுக்கு ரொம்ப முக்கியம். அதாவது பிஸ்னஸ் பார்ட்னர் தூக்கி எறிஞ்சிடலாம், லைஃப் பார்ட்னர் அப்படி தூக்கி எறிய முடியாது.
கவனம் 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 கவனமாக இல்லை அப்படின்னா அது கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து சண்டை பெரிய லெவலில் போய் முடியும். அது மனக்கசப்பு மன சங்கடங்களுக்கு ஆளாகும். இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கக்கூடியவங்க வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் யாரை நம்பிட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லாமே உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இந்த காலகட்டம் 7.5 சனி காலகட்டத்தில் வந்து நிறைய பாடங்கள் லெசனை கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதை நீங்கள் பத்திரமா பிடிச்சி உங்களோட லைஃபுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி எந்த விஷயத்தை யார் மூலிமா ஹேண்டில் பண்ணணும், எந்த விஷயத்த யார்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறலாம் ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் பண்ணுங்கள். மனசை கஷ்டப்படுத்துகிறவங்க கிட்டேருந்து தூர விலகி வந்துருங்க. அவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்க எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களால உங்களுக்கு எவ்வளோ விஷயம் கிடைச்சாலும் ஆதாயம் கிடைச்சாலும் மனசை கஷ்டப்படுத்துகிறவங்க வேண்டாம், தள்ளி இருங்க. அதுதான் ரொம்ப நல்லது. நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு புனிதமான கோவிலுக்கு போகக்கூடியது, பெரியவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸு, சொசைட்டியில் பெரிய ஆட்களுடைய தொடர்பு, இது எல்லாமே உங்களுக்கு வரும். அது மூலிமா உங்களுக்கு நல்ல ஆதாயமும் உண்டு. ஒரு சிலருக்குலாம் பதவி உயர்வு, உத்தியோக உயர்வு இதெல்லாம் உண்டு. தொழில் ரீதியாக நல்ல வருமானங்கள் இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு இது நல்ல காலகட்டம். ஆனால் வீட்டில் இருக்கவங்களுடைய ஆதரவோடு எல்லா விஷயத்தையும் செய்யுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அது பாதியிலே க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பொறுமையாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுங்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். பேசக்கூடிய விஷயங்கள், நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் அடுத்தவங்களையோ அல்லது ஒரு சமூகத்தையோ சார்ந்தவங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுக்கு வாய்ப்புகள் இழக்கப்படும். இல்லைன்னா நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடச்சிரும். இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து நிறுத்தி நிதானமாக செஞ்சிட்டாலே உங்களுக்கு மக்களுடைய பேர் ஆதரவு சப்போர்ட்டு கிடைக்கும். பேரும் புகழும் உறுதியாக உண்டு. அது மூலிமா நல்ல வருமானங்கள் ஈட்டக்கூடிய அமைப்புகள்லாம் வந்துடும். அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் சரி, மீடியாவுக்கு போய் ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும், பேட்டி கொடுக்குறீங்க அப்படின்னாலும் பார்த்து செய்யுங்க. இல்லை அப்படின்னா நெகட்டிவான விஷயங்கள் எக்ஸ்போஸ் ஆகும். ஆனால் 7.5 சனி காலகட்டத்தில் மக்களுடைய ஆதரவு இருக்குது. பெரும்பான்மையான ஆதரவு உங்களுக்கு தான் அதிகமாக கிடைக்கும். திடீர்னு ஒரு பதவி கிடைக்கும். அரசாங்க துறையில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் வந்து மிக மிக கவனம். லஞ்ச லாவணிகள் இந்த டைம் வேண்டாம். அது நீங்கள் மற்றவங்களுக்காக உயர் அதிகாரிகளுக்காக ஒரு விஷயத்தை செய்ய போய் அதனால் உங்களுக்கு நீங்கள் மாட்டப்படுவீங்க. உங்களை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்க. தப்பு தான் அப்படிங்கக்கூடிய ஒரு பனிஷ்மெண்ட்டுக்கு ஆளாகுவீங்க. சனி வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச லாவணிகளில் ஈடுபடுறவங்களுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட்டு. நீதி தவறும் போது சனியுடைய பனிஷ்மெண்ட்டு யாருனாலையும் தடுக்க முடியாது. அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் கிடையாது. அதுக்கெல்லாம் யாரை வணங்கினாலும் அவருடைய பனிஷ்மெண்ட்லேருந்து கண்டிப்பாக தப்பிக்க முடியாது. அதனால் நீங்கள் நீதி நேர்மை நியாயம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்குண்டான அங்கீகாரம் உறுதியாக உண்டு. 7.5 சனி முடியும் போது பெரிய லெவலில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு போவார். இந்த காலகட்டங்களில் நிறுத்தி நிதானமாக இருக்கிறதா நல்லது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நிறுத்தி நிதானமாக இருக்கணும். உங்கள் ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கவனமாக இருக்கணும். தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தாயாருக்கு மருத்துவ செலவு அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அதனால் கவனமாக இருங்க. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரை போற்றி. ஓம் குருவாழ்க. வணக்கம். அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவகுருச்சி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பார்க்க போகிறோம், பலன்கள் பார்க்க போகிறோம். ஏன்னா வக்ர நிவர்த்திங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு நமக்கு சாதகமான ஒரு சூழல். ஏன்னா வக்ர காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன தான் நமக்கு நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் சில வக்ர விஷயங்களை செஞ்சுட்டு தான் போவோம். பொதுவாக வக்ரங்கிறது வந்து எந்த கிரகம் வக்ரானாலும் அதனுடைய வக்ர தாக்கம் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு உண்டு. சரிங்களா? ஸோ இப்போ சனி பகவான் வக்ரானா சனி பகவான் தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் இருக்கவர். நம்ம காலையில் எழுந்திரிச்சு நைட்டு தூங்க போகிற வரைக்கும் எல்லாத்துக்குமே அவர் வந்துடுவார். ஏன்னா ஒரு பாவத்துக்கு 2.5 வருஷம் அவர் அது ஒரு பாவத்துக்கு 2 வருஷம் எடுத்துக்கிறார். மந்தக்காரன்னு சொல்லுவோம். இப்போ வக்கரத்தில் ஸ்பீடாக செயல்படுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். பட் ஸ்பீடாக செயல்பட்டாலும் அந்த வக்கர பலனையும் செஞ்சுட்டு தான் செய்வார். சரிங்களா? ஸோ நம்ம இந்த முயற்சி ஸ்தானம் இப்போ 3ஆம் பாவத்தில் இருக்கார், வக்ரம் ஆயிட்டார் அப்படின்னா அந்த முயற்சி ஸ்தானத்தை வந்து என்ன பண்ணுவார், துரிதப்படுத்துவார். பட் அந்த விஷயத்தை அதனுடைய செயலை முழு பலனாக கொடுக்க மாட்டார். அதை வந்து என்ன சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், சின்ன சின்ன தடைகள் அதை வந்து கொடுத்துருப்பார். அதுதான் வக்கர காலம். அந்த வக்கர காலம் முடிஞ்ச பிறகு அந்த பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ 3ஆம் பாவத்தில் சனி இருக்கும் பொழுது மந்தக்காரன் வக்ரமாகும் பொழுது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செயல்படுவீங்க. பட் அது இருந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணவரப்பாக இருக்கலாம், இல்லை தொழிற்சாலையில் அதாவது ஒரு தொழில் தொடங்குறதா இருக்கலாம். தொழில் தொடங்கியிருப்பீங்க, இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, எக்ஸ்டென்ஷன் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. இல்லை ஒரு பண வரவு இந்த தரேன்னு சொல்லியிருப்பாங்க, பாதி அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் தர வேண்டியிருக்கும். ஸோ இதுதான் அந்த
வக்ரம். சிலவங்களுக்கு உடல் உபாதைகளில் வந்து உபாதைகளில் தழும்பு வர்றது, அடிபடுறது, தழும்பு வர்றது, இதெல்லாம் வக்ர காலம். ஏன்னா ஆயுளுக்காரன். இந்த வக்ர காலம் பார்த்திங்கன்னா நிறையா உயிரிழப்புகள், திடீர் மரணங்கள், ஆக்சிடெண்ட்டு, கால் முறிகிறது, கை முறிகிறது, இதெல்லாமே நடந்திருக்கும். ஏன்னா ஆயுள்காரன் வந்து யார் ஜாதத்தில் விதி ஜாதத்தில் சரியில்லையோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வக்ர காலங்களில் உயிரிழப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். விதி ஜாதத்தில் ஆயுள் சரியில்லை அவங்களுக்கு. இதையே நம்ம இப்போ பேசுகிறோம் அப்படின்னா அந்த வக்ர நிவர்த்திங்கிறது உங்களுக்கு இனி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வக்ர நிவர்த்தியை சொல்கிறோம். ஏன்னா வக்ர காலங்களை பற்றி நாங்கள் நிறைய பேசிட்டோம். இருந்தாலும் வக்ர நிவர்த்திங்கிறது உங்களுக்கு ஃபுல்ஃபில்லான பலனை தரப்போகுது. அதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் அனைத்து ராசிக்குமே நல்லாயிருக்கும். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி கும்ப ராசி. சரிங்களா? காலபுருஷனுக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய கும்ப ராசிக்கு சனி பகவான் ஜென்மசனியாக இருக்கிறார். பொதுவாக கும்பராசி எப்பவுமே வித்தியாசமான ஒரு அனுகூலம் உள்ளவங்க. எதுவும் வித்தியாசமாக ஹேண்டில் பண்ணுவாங்க. எதுவுமே ஒரு தனித்திறமை, ஒரு தனியான ஒரு ஆக்டிவிட்டி, தனியாக ஒரு அவங்களுக்கு ஒரு பாதை, இதெல்லாமே கும்பராசிக்கு உண்டு. அவங்க கௌரவத்தோடு இருக்க நினைப்பாங்க, தனி மரியாதை எதிர்பார்ப்பாங்க, அவங்க செய்கிறது தான் சரி அப்படிங்கிற மாதிரி போவாங்க. சரிங்களா? ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் கும்பராசி நண்பர்களுக்கு. அதேபோல் கும்பம்னா கலசம். ஸோ அந்த போற்றுதலுக்குரிய ராசி இந்த கும்பராசி. சரிங்களா? அந்த ராசிக்காரவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜென்ம சனியாக இருந்தார். அப்போ வக்ரம் ஆகும்போது சிலவங்களுக்கு பொதுவாகவே ஜென்ம சனினா உடல்நிலை பாதிப்பு தான் கொடுக்கும், அல்லது மன ரீதியான பாதிப்பை கொடுக்கும். ஸோ இப்போ இந்த வக்ரம் காலத்தில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உடல் ரீதியான பாதிப்பு உள்ளவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிரும். ஸோ அந்த ஆப்ரேஷனை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ரேஷன் பண்ணி கொஞ்சம் இன்னும் சரியாகலங்கிறவங்களுக்கு இந்த நவம்பர் 5க்கு அப்புறம் ஃபுல்லாக உடம்பு சரியாயிடும். ஸோ இந்த தான் பலன். ஸோ அதனால நான் சொல்ல வரேன், இப்போக்கி பார்த்திங்கன்னா இந்த ஜென்மசனியாக இருக்கவங்களுக்கு மன உளைச்சல், மன ரீதியான பிரச்சனை, யாருக்கு நம்ம பிடிக்குதோ, இப்போ குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரொம்ப நீங்கள் வந்து அனோனியமாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுங்களேன், ஜென்மசனி காலகட்டத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வக்ர காலகட்டத்தில் எனக்கு கண்டிப்பாக கருத்து வேறுபாடு வந்திருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் கண்டிப்பாக கும்பராசிக்கு கண்டிப்பாக இந்த வக்ர காலத்தில் பிரிஞ்சு போகிற அளவுக்கு கூட சண்டை சச்சரவு வந்திருக்கும். சரியா? நீ வேண்டாம் போ அப்படின்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு கூட பிரச்சனையாக இருக்கும் வக்ர காலத்தில். சரிங்களா? வக்ர காலம் சில சொல்கிற மாதிரி நல்ல விஷயம்தான் சொல்லும்போது ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா அந்த கிரகம் வக்ரத்தோட வேலையையும் செய்யும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அந்த வக்ர நிவர்த்தி நவம்பர் 15க்கு அப்புறம் குடும்பத்தில் இருந்த பிரிவுகள் நீங்கி கண்டிப்பாக சேருவீங்க. அதே போல் உங்களுக்கு எந்த உறவு, எந்த ஒரு நபர் உங்களை காயப்படுத்தினாரோ அவரே உங்களுக்கு வந்து ஆறுதலாகவும் உதவியாகவும் செய்வார். அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்ல கண்டிப்பாக நடைபெறும். வக்ர காலத்தில் திருமணம் சார்ந்த விஷயம் தள்ளி போயிருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த காலகட்டம் நவம்பர் 15 திருமணம் வந்து கண்டிப்பாக கைகூடி வருங்க. அதேபோல் குழந்தை பாக்கியங்கள் வந்து சிலவங்களுக்கு வந்து தள்ளி போயிருக்கலாம். ஸோ இந்த நவம்பர் முதல் குழந்தை பாக்கியங்கிறது கன்ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு. அதே போல் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் இந்த வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் உங்களுக்கு சாதகமான காலமாக இருக்கும். ஏன்னா வக்ர காலத்தில் ஒரு வேலையை நீங்கள் சுறுசுறுப்பாக செஞ்சுருப்பீங்க. அது வந்து பாதியில் ஒரு 150% முடிஞ்சிருக்கும், 20% பெண்டிங்காக இருக்கும். அந்த வேலையை வந்து வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் செய்வீங்க. சரிங்களா? அது அந்த வக்ர காலம் நன்மையை தான் செய்யும். அது வந்து எப்படின்னா அந்த உங்களுடைய தன்னம்பிக்கையை கொடுத்து தூண்டி விட்டு அது கொஞ்சம் பெண்டிங் ஆக்கி அந்த வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் சரியாகும். அதான் வக்ர நிவர்த்தி பலன். அதனால தான் வக்ர நிவர்த்தி பலன் சொல்கிறோம். ஸோ சிலவங்க நினைப்பீங்க வக்ர காலத்தில் அப்படி இருக்கும் நல்லாயிருக்கும், ஜென்மசனியாக இருக்கு, ஏன் என்ன பிரச்சனையாக இருக்குங்கிறவங்களுக்கு தான் நான் அந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். சரிங்களா? கிரகங்கள் தன் வேலையை கண்டிப்பாக கரெக்டாக செய்யும். எந்த பாவத்தில் இருக்காரோ சனி பகவான் அந்த வேலையை கண்டிப்பாக செய்வார். சனி பகவான் கர்ம வினைக்காரர். கண்டிப்பாக நம்ம செய்கிற கர்மத்துக்கு பலன் உண்டு. ஸோ அதனால் நான் முக்கால்வாசி சொல்லுவேன், அதாவது நம்ம ஜாதக ரீதியாக நம்ம பரிகாரங்கள் சொல்கிறது வேலை, கோயில் குளங்கள் பரிகாரங்கள் நம்ம சொல்கிறதெல்லாம் எளிமையான பரிகாரம் தான் சொல்லுவோம், கோயில் வழிபாடு இதெல்லாம். ஸோ இயல்பாகவே என்ன பண்ணோம், ஊனமுற்றோர்களுக்கும் சரி, ஆதரவற்றோர்களுக்கும் சரி, முதியோர்களுக்கும் சரி, ஒருவேளை உணவு கண்டிப்பாக அளித்து வரக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்களுக்கு சனி பகவான் கண்டிப்பாக முற்று நன்மையை செய்வார். அவர் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி சனி கொடுக்க தடுக்கவே முடியாது. எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி உடல் ஆரோக்கியம் முதல்ல நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும். சரிங்களா? தொழில் நல்லாயிருக்கும். இந்த விபத்து இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. முடக்கம் அப்படிங்கிறது சனி பகவான் நல்லா கொடுக்க ஆரம்பிச்சோன்னா முடக்கங்கிறது உங்கள் தொழிலையும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, உடல் ரீதியாகவும் சரி எதுவுமே ஆகாது. ஸோ அப்போ சனி பகவானுக்கு பிடித்தது இல்லாதவர்களுக்கு செய்கிறது.
சரிங்களா? அதை வந்து செய்யுங்க. அதே போல் இந்த கும்பராசி அன்புகளுக்கு கண்டிப்பாக இந்த ஜென்மசனி காலத்தில், அதாவது இந்த நவம்பர் 5க்கு அப்புறம் உங்களுக்கு ஃபேவரட்டாக நடக்க போகுதுங்க. எவ்வளோ மன உளைச்சல், எவ்வளோ கஷ்டங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க, இந்த நிவர்த்தி காலங்கிறது உங்கள் எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷனை கொடுக்க போகுது. சரியா? கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நான் அடித்து சொல்கிறேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கண்டிப்பாக பிரிவினையை கொடுத்துருக்கோம் இந்த வக்கர காலம். கும்பராசி யாராக இருந்தாலும் சரி, நான் சேலஞ்சு பண்ணுறேன். சரிங்களா? நம்ம எவ்வளோ ஜாதகங்கள் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதனால் சொல்ல வரேன், கண்டிப்பாக நிறையா ஜாதகங்கள் நமக்கு வந்துருக்கு இந்த கும்பராசி அன்பர்கள் மூலமாக. ஸோ அதனால் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறது, இந்த வக்கர நிவர்த்தி காலம் அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே நல்லா ஃபேவரட்டாக நடக்குங்க. அதே போல் ஆபரண சேர்க்கை இந்த மாதிரி விஷயம் நடக்கும். இது புதிதாக தொழில் தொடங்கலாம் சாமி கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக தொடங்கலாங்க. வேலை வாய்ப்பு கண்டிப்பாக நவம்பர் 5 அப்புறம் கிடைக்கும். அதே போல் உங்கள் சுய ஜாதகம், நம்ம எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில் ஜாதகம் இருக்குது. சரிங்களா? ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்கள் தசாபுத்தி என்ன போயிட்டுருக்கு, அதாவது நல்ல நேரம் என்ன போயிட்டுருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற முடிவு செய்யுங்க. கண்டிப்பாக கும்பராசி அன்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு கும்பத்தில் வச்சு போற்றுதலுக்குரிய உங்களுக்கு கௌரவமான ஒரு வாழ்க்கையை இந்த வக்கர நிவர்த்தி காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நவம்பர் 15க்கு அப்புறம் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்குங்க. எந்த பிரச்சனையும் சரி, பண கஷ்டமாக இருந்தாலும் சரி, உடல் ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு தொழில் தொடங்கலாமா, இல்லை ஒரு வேலைக்கு போகலாமா, நம்மளால் ஒன்றும் முடியலையே சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொன்னான காலமாக நவம்பர் 15க்கு அப்புறம் கண்டிப்பாக அமையும். ஓம் சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆதித்ய சோனலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த பதிவு சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் பற்றிய சிறப்பான பதிவை காண இருக்கிறோம். ஏன்னா சனி வக்ரமாகிறாரு, குரு வக்ரமாகிறாரு, என்னதாமா நாங்கள் பண்ணுறது, 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரே ஒரு குழப்பம், ஆச்சரியம் இப்படிலாம் போய்கிட்டு இருக்குது. இதில் வந்து ரொம்ப குழப்பத்தோடு இருக்கக்கூடியவங்கெல்லாம் யாருன்னா சிம்மம், மகரம், தனுசு கூட, தனுசு, மகரம், கும்பம், மீனம் இப்படின்னு லைனாக சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாருக்கும் தசாபதிகளும் சிறப்பு இல்லைன்னா கொஞ்சம் நம்மளுக்கு குழப்ப நிலை கூடவே இருக்கதா செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் இந்த சனியுடைய நகர்வு வந்து பெரிதளவு நம்மளை பாதிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் கர்மக்காரகன், அவர் ரிசல்ட் கொடுக்க போகிறாரு. நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றார் போல் அந்த பாவ புண்ணியங்களை யார் ரைட்டப் பண்ணுவா, அதை சித்திரகுப்தன் மாதிரி யார் எழுத போகிறா. யமதர்மராஜா வந்து இப்போ நம்மளுக்கு தண்டனை கொடுக்குறாருன்னா அதுக்கு எழுதுக்கிற கணக்கு யார்? சித்திரகுப்தன். அந்த சித்திரகுப்தன் மாதிரி கணக்கு எழுத போகிறவங்க யாருன்னா நம்ம பிக் பாஸ் நாயகர்கள். என்னம்மா பிக் பாஸ் இப்போ தான் விஜய் டிவியில் போய்கிட்டு இருக்குது, நீங்கள் பிக் பாஸ் நாயகர்கள்னு சொல்கிறீங்களே, யார்? விஜய் சேதுபதி அப்படின்னு கேட்காதீங்க. நம்மளுடைய பிக் பாஸ் நாயகர்கள் யார்? நம்ம வாழ்க்கையை இயக்க போகிறவங்க. 2 முக்கியமான பேர். அது நம்ம என் பதிவில் கேட்குறவங்களுக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் தான். ஏன்னா மற்ற 7 கிரகங்கள் செய்யக்கூடிய வேலையை இவங்க பிடுங்கி செய்து கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. எதிர்பார்க்கல, நான் நினச்சே பார்க்க முடியாத சூழலில் இந்த நேரம் இது நடக்குமான்னு சொல்கிறோம் இல்லையா, கண்ணிமைக்கும் நேரத்தில் செஞ்சுருவாங்க. அதுதான் இவங்க கண்ணுக்கே தெரிலப்பா, எங்கேருந்து வந்தான்னு தெரில, தப்புன்னு போட்டு தள்ளிட்டான் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள். அவங்க எழுதி வச்சுருவாங்க ஒவ்வொரு பாவம் தொட்டம். இவர் வந்து நம்மளுக்கு அர்த்தாசிரம சனி, கண்டக சனி, அதே போல் 7ரை சனியில் 3 வெரைட்டி, விரய சனி, பாத சனி, ஜென்ம சனியில் எல்லாம் வச்சு செய்வார். இப்படி செல்லக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் இப்போ வக்ரமாகி நிறைய படாத பாடு, எதிர்பாராத நிறைய நம்ம வேர்ல்டு லெவல்லையும் சரி, நம்ம சாதாரண குடும்பங்கள்லேயும் சரி, நிறைய சனினாலே கர்மக்காரகன் தான். எதிர்பாராத ஒரு சில விபத்து நடந்திருக்கும், இல்லை ஒரு சிலர் வீட்டில் வந்து ஒரு சிலர் வந்து இறைவனடியே சேர்ந்திருப்பாங்க, இல்லை எதிர்பாராமல் ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கலாம். இப்படி பலவித ஒரு சிலருக்கு நல்ல செயல்களும் நடந்திருக்கும் அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பை பொறுத்து. அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் இந்த காலகட்டம் வக்ர நிவர்த்தி அடைய போகிறார். இது வரைக்கும் வந்து வக்ரமாக இருந்தவர் இப்போ நேர்கதியில் செயல்பட போகிறார். செயல்பட்டு இன்னும் வந்து நல்ல வலிமையாக சிறப்பாக பலன்களை தரப்போகிறார். எப்போயுமே அசுப கிரகங்கள் வந்து வக்ரமாகும்போது நமக்கு கொஞ்சம் சாதகமற்ற
ஏமாற்ற பலன்கள் அதிகமாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வரைக்கும் அப்படி நடந்து கொண்டு இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ வந்து நல்ல பலன்களே நடக்கும். அப்போ நேர்கதியில் அவர் இன்னும் சிறப்பாக காலச்சக்கரத்தின் 11ஆம் இடத்துலேருந்து இப்போ நம்மளுக்கு ஒரு 4 மாத காலங்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட போகிறாரு. அதுக்கப்புறம் மார்ச் நம்மளுக்கு 29 சனி பெயர்ச்சியே நடக்க போகுது. இந்த 4 மாத காலங்கள் ரொம்ப ஒரு சிறப்பான காலமாக நம்ம எப்படி இதை வந்து செய்து கொள்ளலாம். கிரகங்கள் அவங்க வக்ரமாகுவாங்க, நேரில் போவாங்க, நீசமாவாங்க, உச்சமாவாங்க. இவங்க டே டு டே லைஃப்பில் இவங்க நகர்வுகள் இருந்தாலும் இந்த காலங்களை நமக்கு சாதகமாக எப்படி மாற்றிக்கொள்வது என்பதை சொல்லுவது தான் நம்மளுடைய ஜோதிடம் எனும் காலக்கணிதம் சொல்லலாம். இப்போ இந்த சனீஸ்வர பகவான் வருகின்ற நவம்பர் மாதம் 15ஆம் தேதி அதிகாலையிலேயே வந்து இவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு. உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் 4ஆம் தேதி கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து என்ன ஒரு 11 நாள் வித்தியாசம் இவ்வளோ தான் இருக்கும் உங்களுக்கு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆவதனால் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை வந்து பெறப்போகிறாங்க என்பதை அந்த பதிவில் காணவிருக்கிறோம். பதிவை வந்து முழுமையாக வந்து கேட்கணும். இதில் வந்து ரொம்ப ஒரு டெக்னிக்கலான விஷயம், நல்ல சூட்சமாக எந்த தெய்வத்தை வழிபடுறது, எப்படி வந்து எளிமையாக நம்ம ஒரு சாதாரணமாக வாழ்வியல் பரிகாரத்தை செய்து நம்ம நல்ல பலன்களை பெற்றுக்கொள்வதெல்லாம் இந்த பதிவில் சொல்லியிருக்கிறோம். அன்பர்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக பதிவை வந்து முழுமையாக கேட்க வேண்டியது தான் தாங்கள் செய்ய வேண்டியது. கும்பராசி கும்ப லக்னத்திற்கான சனி வக்ர நிவர்த்தி பலன்களை காணவிருக்கிறோம். இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவிட்டம் 3, 4, சதயம் 4 பாதங்கள், புரட்டாதி 3 பாதங்கள். கும்பத்திற்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி முதல்ல மனத்தெளிவையும் சிந்தனை தெளிவையும் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ராசி அதிபதியே வந்து வக்ரமாகி இருக்கிறார். எப்பவும் ஒரு ஜாதகருடைய ராசி அதிபதியோ லக்ன அதிபதியோ வலிமையாக இருக்கும் பொழுது அவங்க எந்த விதமான காலகட்டங்களையும் கடந்து வந்துடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு ஜூன் மாதத்துலேருந்து இவங்க வந்து ஒரு வக்ர நிவர்த்தி ஆகி 4 மாத காலம் ஏற்கனவே ஜென்ம சனி அப்படின்னு வந்து நம்ம சொன்னாலும் ஒரு தலையில் ஒரு பெரிய பாரம், நிறைய பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, உறவுகள் பிரச்சனை, உடல்நிலை குறைபாடு, வண்டி வாகனங்கள் பழுதடைகிறது, எதிர்பாராத ஒரு செலவு, கடன்காரன் என்ற ஒரு அவசொல், அசிங்கம், அவமானம், சம்மந்தமே இல்லாமல் நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்க நம்மளை வந்து மனக்காயப்படுத்துறது, இல்லை நம்ம விட்டு பிரியறது, இல்லை நிரந்தரமாக பிரிஞ்சு செல்வது, இல்லை பிரச்சனையால் பிரிஞ்சு இருக்கிறது, இப்படின்னு பல சூழல்களை, கடினமான சூழல்களை பிரிந்து சந்தித்து பார்த்து ரொம்ப மனவேதனைப்பட்டு நிறைய நாள் தூக்கங்களை இழந்த என்னுடைய கும்ப ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி நல்ல பலன்களை அளிக்க வந்திருக்கு. இதற்கு மேற்பட்டு இனி வரக்கூடிய காலங்கள் இவங்களுக்கு நல்ல காலங்கள் என்று சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி இவங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு தான் போவார். அது நட்பு வீடு, அப்போ வந்து குருவுடைய வீடு என்பதனால இவங்களுக்கு எல்லா வகையிலையுமே ஒரு நல்ல பலன்கள், எந்த ஒரு சூழ்நிலையும் கடந்து சாதிக்கக்கூடிய ஒரு நிலையை தான் இவங்க பெறப்போகிறாங்க. இந்த காலகட்டம் அவங்களுக்கு ஏற்கனவே குரு வந்து 2-11 கூடிய குரு அவர் தான் தனத்தை கொடுக்கணும், லாபத்தையும் கொடுக்கணும். அவர் வந்து 4ஆம் வீட்டிலிருந்து வக்ர நிலையை அடைந்திருக்கிறார். நல்ல அருமையான காலகட்டம். தொழிலில் இருக்கிற நிலைமையை அறிந்து நீங்கள் நல்லா வந்து கடந்து வருவது, சிறப்பாக தசாபுத்தி இருக்கும்பொழுது நல்ல வேலை, பதவி உயர்வு, ஒரு வேலை மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம் இதெல்லாம் கிடைப்பது. 10 என்ற அந்த தொழில் ஸ்தானம், நம்முடைய அடுத்த நகர்வு, நம்முடைய செயல்பாடு, நம்ம எப்படிப்பட்டவங்கன்னு நம்ம உலகத்துக்கு நிரூபிக்கக்கூடிய அந்த இடம், அதுதான் வந்து ஒரு நம்முடைய அன்றாட செயல்களையும் சொல்லுவது, நம்மளுடைய ஒரு பேர், புகழ், கௌரவம், அதிகாரம், அங்கீகாரம் இதையெல்லாம் சொல்லக்கூடிய அந்த 10ஆம் இடத்திற்கு சனி குருவுடைய பார்வை விழுது. குருவுடைய 7ஆம் பார்வை, சனியுடைய 10ஆம் பார்வை விழுந்து இந்த காலகட்டம் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தைரியம் வந்துடும், குழப்பம் போயிடும். இதான் சூழல். இதை கடந்து வரக்கூடிய ஒரு திறமையான ஆற்றலையும் ஊக்கத்தையும் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. கும்பம் காலச்சக்கரத்தின் ஒரிஜினல் 11 அப்படின்னு வந்து சொல்லலாம். அவ்வளவு திறமைகளை உங்களை வந்து இருக்கக்கூடிய இடம். பூரண கலசம், பூரண கும்பம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த கும்பம் என்னும்போது ஒரு கோயில் மேலே இருக்கிறதே பார்த்தீங்கன்னா அந்த கலசம் தான். அந்த கலசத்தில் இருக்கிற அனைத்து சக்திகளும் உங்களுக்குள்ள அந்த அளவுக்கு சக்திகள் அடங்கி இருக்குது. ஆனால் உங்களுக்கு அதனுடைய அருமை தெரியாது. இந்த காலகட்டம் உங்களுடைய திறமைகளை நீங்கள் உணர்ந்து அதை வெளிக்கொண்டுருவீங்க. அதை கொண்டு வருவதற்கு ஒருத்தருடைய உதவியும் கிடைக்கும். உங்களுடைய தொழிலில் நீங்கள் இருக்கிற இடத்துல, பிஸ்னஸில், இல்லை ஒரு வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய தனித்திறமைகளை நிரூபித்து உங்களுடைய புகழ், உங்களுடைய கௌரவம், உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இப்போ எல்லா இடங்களிலும் பரவும் அப்படின்னு சொல்லலாம். அசிங்கம், அவமானம் இதையெல்லாம்
எல்லாம் போவோம். ஏன்னா 8ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாரு. கடங்காரன் பேர் எடுத்தது, நம்ம வந்து தப்பாக நம்மளை வந்து புரிஞ்சு கொண்டது, நம்ம செய்யாத பழி பாவத்திற்கு ஆளானது, இதையெல்லாம் உங்களுக்கு துடைக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். வேலையில் வந்து நல்ல சிறப்பான மாற்றங்களை வந்து சந்திக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. தூக்கமே இல்லாதவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் ஒரு நிம்மதியான தூக்கத்தை வந்து நீங்கள் பார்ப்பது. அதே போல் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, இளைஞர்களுக்கு படித்த படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலை கிடைப்பது, பாஸ்போர்ட் விசாவில் இருந்த சிக்கல்கள் நீங்கி உங்கள் கைக்கு கிடைக்கப்பெறுவது, குழந்தை பாக்கியம் கிடைப்பது, ரொம்ப அருமையாக வந்து அவரும் வந்து நம்மளுக்கு ஒரு சிறப்பான நட்சத்திரங்களை செவ்வாய் சந்திரனில் பயணிக்க போகிறார். இங்கே இவர் குருவில் பயணிக்க போகிறார். அப்போ குழந்தை இயற்கையாகவே குலதெய்வத்தின் அருளால் கிடைப்பது, இல்லை வைத்தியம் பார்த்தாலும் இந்த காலகட்டம் கை கொடுப்பது, திருமண தடைகள் நீங்குவது, திருமணமான புதுமண தம்பதிகளுக்கு தொட்டில் கட்ட குவா சத்தம் கேட்க போது உடனே வந்து கருத்திருப்பு நாள்பட்டு தாமா கல்யாணம் பண்ணோம். எனக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வயதுக்கு, அவருக்கும் ஒரு 35 வயதுக்கு மேலே போகுது. ஆனால் இறைவன் கருணையால் நாங்கள் லேட்டாகும் புத்திரம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இந்த காலகட்டம் எங்களுக்கு இறைவனுடைய அருளால் வந்து சீக்கிரம் கிடைக்குது. அதற்கேற்றாற் போல தான் உங்களுக்கு சஷ்டி விரதெல்லாம் வருது. தாராளமாக முருகனை வழிபட்டு அதையெல்லாம் வந்து கைமேல் பாக்கியமாக பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். வழக்கு, வம்பு, வியாஜியங்கள் அனைத்துலேயுமே தெளிவு, வெற்றி இதெல்லாம் கிடைப்பது. நல்ல தன வருவாய், அந்த தன வருவாயை ஒரு நல்ல ஒரு சிறப்பாக ஒரு இடத்துல நம்ம ஒரு ஃபிக்ஸடில் ஒரு முதலீடு பண்ணுவது, தங்கத்தில் முதலீடு பண்ணுவது, நல்ல ஒரு வண்டி வாகன சேர்க்கைகள் அமைவது, இந்த காலகட்டம் நல்ல குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் வருகை, அது திருமணமோ குழந்தை பாக்கியமோ, அதே போல் பிரிந்த உறவுகள்லாம் இப்போ வந்து நம்மளை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்வது, அதே போல் தொழிலில் வந்து ஒரு நல்ல மதிப்பு, மரியாதை, ஒரு ப்ரமோஷன் இல்லை ஒரு சலுகைகள் இதெல்லாம் கிடைப்பது, ஒரு அடிப்படை வாழ்வாதாரத்திற்கு தேவையான ஒரு நிதியை முழுமையாக பெற்றுக்கொள்வது, இதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் நடக்க போகுது. இது வரைக்கும் வந்து எனக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு, நான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்றவங்களுக்கெல்லாம் அதற்கான ஒரு வைத்தியங்கள் கிடைப்பது. வயதில் பெரியவங்க, ஒரு சீனியர் சிட்டிசன், அவங்கெல்லாம் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களெல்லாம் நீங்கள் முறைப்படுத்திக்கோங்க. அன்றாடம் உயற்பயிற்சி கும்பத்துக்கு அவசியம். ஏன்னா காற்று ராசி இல்லையா, எப்பயுமே வந்து உடம்பை வந்து இயக்கத்திலேயே இருக்கும்பொழுது உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்கள். அந்த செயல்பாட்டை மட்டும் நீங்கள் வந்து செய்யல சோம்பிட்டீங்க, ஒரு சோம்பலாக ஆகிட்டீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு சனியுடைய முடக்கமும் தாக்கமும் ஜாஸ்தியாக இருக்கும். உங்கள் ராசி அதிபதியை நீங்கள் ஆக்டிவாக இருக்கும்போது தான் நீங்கள் வந்து சிறப்பாக ஆக்டிவேட் செய்து கொள்ள முடியும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. கலத்தரத்தின் உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும், கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். இது வரைக்கும் வந்து ஒரு வீடு வாங்கலை, ஒரு வண்டி வாகன வசதி இல்லைன்றவங்களுக்கு எந்த வகையிலையாவது அந்த சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வீர்கள் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. ஏன்னா 4ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு உங்களுக்கு சுகஸ்தானத்தை வந்து இருக்கக்கூடிய குரு வக்ரமானாலும் உங்களுடைய சுகஸ்தானத்தை பெருக்கி தருவதற்கு அவர் வந்து சிறப்பாக துணை புரிவார் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் ஒரு சிலர்லாம் கடன்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் கும்பத்திற்கு அனைத்தும் வந்து சிறப்பான பலன்கள். ஏன்னா குழப்பம் நீங்கி ஒரு மனசில் ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். குடும்ப உறவுகளும் கொஞ்சம் வந்து புரிந்து கொள்ளக்கூடிய சூழலும் மெதுவாக உருவாகும். அப்படி இல்லை அப்படின்றவங்களாம் இன்னும் கொஞ்சம் இறை வழிபாடை அதிகப்படுத்துங்க. உங்களுக்கு அந்த ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்துரும். பெரும்பாலும் இதெல்லாம் வந்து ஒரு தசாபுதிகள் சிறப்பாக இல்லாத போது பாதிப்பு அதிகமாக ஏற்படும். தசாபுதிலாம் ஒரு குரு தசையோ, ஒரு சனி, ஒரு சுக்கிர தசையோ, ஒரு புதன் தசையோ போகுது அப்படின்னும் பொழுது அந்த புத்திகளை பாருங்கள். சனி ராகு கேதுலாம் இல்லை அப்படின்னும்போது கொஞ்சம் நம்ம இங்கே வந்து இந்த ஒரு சாதகமில்லாத பலன்களை குறைத்து பார்த்துக்கலாம். அந்த காலகட்டத்தை நம்ம கடந்து வந்துடலாம். தசாபுதி கொஞ்சம் சிறப்பு இல்லாதவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது ரொம்ப சிறப்பு. இந்த காலகட்டம் உங்களுக்கு வெளியில் தொடர்புகள், வேற்று மத இனத்தவர்களின் ஒரு நல்ல ஒரு உதவியெல்லாம் கிடைக்கும். இல்லைம்மா என்னதான் இருந்தாலும் தொழிலில் ஏதாவது ஒரு தடை வருதுமா, எங்களால் எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்க முடியலம்மா, ஆரோக்கிய குறைபாடு இல்லை தொழிலில் ஒரு கடன் பிரச்சனை, எப்படியாவது ஒரு வகையில் நாங்கள் மாட்டிக்கொள்கிறோம், எந்த ஒரு வகையிலையாவது நாங்கள் நல்லதே இது பண்ணாலும் ரிலேஷன்ஷிப்லேயும் பிரச்சனை வந்துடுது, இன்னமும் எங்களால் சமாளிக்க முடியல, நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஃபாலோ பண்ணாலும் அப்படின்றவங்க கவலையே படாதீங்க. சனிக்கிழமை தோறும் மதியம் 1 to 2 இல்லை சனிக்கிழமை எப்போ நேரம் கிடைக்குதோ நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணுங்கள். ஒரு சாம்பார் சாதம், ஒரு தயிர் சாதம், இல்லை ஒரு ஃபுல் மீல்ஸே வாங்கி ஒரு எலுமிச்சங்க ஊறுகாய் வந்து தானமாக கொடுத்துருங்க. வாயில்லா ஜீவன்களுக்கு
நீங்கள் வந்து உணவு அளிப்பது, காகத்துக்கு உணவு அளிப்பது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப தொழிலெல்லாம் கஷ்டப்படுறீங்கன்னா சனிக்கிழமை வந்து 12 to 1 அந்த சந்திரை ஓரையில் வந்து தயிர் சாதம் காக்காக்கு வத்து கொண்டு வர உங்களுடைய தொழில் பிரச்சனைகள் நீங்கும். அதே போல் சாதத்தில் நெய் விட்டு அந்த சாதத்தை வைக்கும்பொழுது அதுதான் வந்து ஔஷதம் காகத்துக்கு. அது வந்து உங்களுக்கு நிறைய சுபிக்ஷங்கள் சுபகாரிய தடைகள்லாம் இருக்குது அப்படின்னீங்கன்னா நெய்யை வந்து சாதத்தில் கலந்து காக்காய்க்கு வைக்கணும். தொழில் தடையாக இருக்குது அப்படின்றவங்க தயிர் சாதம் காக்காய்க்கு வைக்கும்போது உங்களுக்கு கண்ணறில் பார்க்கலாம். அந்த பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த காக்கா கூட்டம் அதிகமாக வரும். அந்த பிரச்சனைகள் நீங்கும்போது அந்த காக்கா கூட்டம் வந்து எப்படியோ பறந்து செல்லும். இதில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரம் படாத பாடுபட்டு கொண்டிருப்பவர்கள், அதே போல் செவ்வாய் நட்சத்திரத்துக்கு நிறைய பல ஒரு வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து கடன் சுமைகள் அதிகமாக இருக்கும். அதனால் இவங்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் இறைவனுடைய வழிபாடு சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபாடும் பொழுது நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தைரியத்தையும், சிவனை வழிபடும் பொழுது இந்த சனீஸ்வரனுடைய தாக்கத்திலிருந்து நம்ம வழிபடலாம். நவகிரகத்தை நீங்கள் விளக்கு போடணுன்னு கூட இல்லை, சாதாரணமாக ஒரு நல்லெண்ணெய் தீபம் மட்டும்தான் எடுத்தணும். அந்த எல்லாம் மூட்டை கட்டி போடுறதுக்கும் செய்யக்கூடாது. ஒரு 9 சுற்றிட்டு ஈசனை வழிபட்டுட்டு சிவபுராணமும் ஓம் நம சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நம சிவாயான்னு எவ்வளோ தரம் சொல்ல முடியும்? 21 தடவை இல்லை 11 தடவை சொல்லி கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி காணலாம். அதே போல் வில்வம் வந்து பிரதோஷங்களில் வாங்கி கொடுக்கலாம். அதே போல் ஆஞ்சநேயருக்கோ இல்லது வீட்டு வாயில் நிலப்படிகளில் நம்ம வெற்றிலை மாலை கட்டி போடுவது ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து நம்ம கண்கூடாக பார்க்கலாம். இதெல்லாம் அந்த சனி ராகு சாரத்தில் பயணிக்கிறதுனால இருக்கக்கூடிய சிறு சிறு தடைகள் நீக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துடுங்க. மௌனம் சர்வார்த்த சாதகம். குருனாலே மௌனம் தான். அந்த 2:11 ஆக்டிவேட் பண்ணோன்னா பொன்முறுவலோடு கடந்து வந்துடுங்க. தேவையில்லாத வார்த்தைகளை குறைச்சிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்கள். ஏன்னா நம்மளுடைய தேவையெல்லாம் பேசி நம்ம எனர்ஜியை வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது. நம்ம நல்ல சக்திகளெல்லாம் உள்ளடக்கி ஒருமுகப்படுத்தி நம்மளுடைய முன்னேற்றத்தில் செலுத்தும்பொழுது நம்ம வாழ்க்கையில் விரைவில் மிகப்பெரிய உச்சத்தை நம்ம கண்டுவிடலாம். கும்பராசிக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி 4 மாத காலம் நல்ல பலன்களை தர காத்திருக்கிறது. உங்களுக்கு சுப காரியங்கள்லேருந்து நல்ல தொழிலிருந்து நல்ல பல வருவாயிலிருந்து தந்து கொண்டு இருக்க போகுது. வியாழக்கிழமை தோறும் நம்மளுக்கு சித்தர் ஜீவசமாதி வழிபாடு, சனிக்கிழமை தோறும் சிவ வழிபாடு செய்வோருக்கு எடுத்த காரியத்திலும் உடல் ஆரோக்கியத்திலும் செல்வ செழிப்பிலையும் மிகப்பெரிய வெற்றியை காணலாம். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, அது எதுக்காக உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது, அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதாரத்துக்காக வேகமாக சப்போர்ட் பண்ண போகுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். கும்பம் இன்பத்தை காணக்கூடிய நாட்கள் வந்து கொண்டே இருக்கிறது. கும்ப ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும். தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி. ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வக்ர சனி நிவர்த்தி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை 4/11/2024 6/3/2024 வரலும் உண்டான நாட்களில் சனி பகவான் கும்பராசியில் வக்ரகதியில் இருந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். சனி பகவான் என்று சொன்னாலே எல்லாருக்கும் அவர் கர்மகாரகன், ஆயுள் காரகன், உடல்நிலையை பாதிக்கக்கூடியவர், வேலையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர். அதாவது துலாத்தில் உச்சம் பெறுறதுனால எல்லாவற்றையும் சமமாக எடுத்துக்கொண்டு அதாவது நன்மைக்கு உண்டானதை நன்மையாகவும் தீமைக்கு உண்டானதை தீமையாகவும் கொடுக்கக்கூடியவர். சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தாலேயானால் அந்த சனி என்ற கோள் ஒரு
இருட்டான கோள். அதனால் சூரியனுக்கு சமசப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் அவருடைய ராசிகள் வருது. 6, 7 மறைந்த இடமும் 7ஆம் இடமான எதிரான 180 டிகிரியிலையும் வந்து சூரியனுக்கு உண்டான சிம்மத்திலிருந்து வரக்கூடியதுனால மகரம் கும்பம் அவருடைய ராசியாகும். மேஷத்தில் சூரியன் எந்த இடத்தில் உச்சம் பெறுகிறாரோ அதில் நீச்சமாகவும், சூரியன் நீச்சம் பெறக்கூடிய துலாத்தில் அவர் உச்சமாகவும் இருக்கக்கூடியது. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் சனி அப்படின்னு சொன்னாலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர். வாழ்நாளில் வந்து இந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய, கண்டக சனி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்தாலே வாழ்வில் பெரிய மாற்றங்கள் நிகழும். அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கே 2.5 வருஷம் ஆகும். இந்த காலகட்டத்தில் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக ஒரு வக்கரகதியில் இருந்துட்டார். அவர் 3-4 மாதமாக வக்கரகதியில் இருந்துட்டார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து திருப்பியும் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வக்கர நிவர்த்தி காலத்தில் பார்த்தாலேனால் சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார். வக்கர நிவர்த்தியில் சதய நட்சத்திரத்தில் வந்து இருக்கார். இந்த காலகட்டத்தில் 2026 3ஆம் மாதம் 6ஆம் தேதி வரலும் பார்த்தேன்னா, அதாவது மார்ச் 6ஆம் தேதி வரலும் சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் கும்பத்தில் இருக்கிறார். அதற்கு பிறகு அவர் மீனத்துக்கு போகிறார். இந்த காலகட்டமான இந்த 2024 நவம்பர்லேருந்து மார்ச் 2024 வரலும் பார்த்தலையானால் சனி பகவான் மாற்றத்தில், அதாவது கும்பத்தில் இருக்கும் காலகட்டத்தில் குருவின் மாற்றங்களும் அதை தவிர ராகுவின் மாற்றமும் நடைபெறுகிறது. ராகு பகவான் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 2025 4ஆம் மாதத்தில் மாறுறார். ஏப்ரலில். மே மாதத்தில் மே 2025 குரு பகவான் மாறுறார். அதனால் இந்த 2 பெயர்ச்சிகளையும் வைத்து சனி பகவானுடைய கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானினுடைய வக்கர நிவர்த்தி பெயர்ச்சியை வைத்து இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஒரு ராசியாக எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம். பொதுவாகவே பார்த்தாலேனால் சனி பகவான் அப்படின்றவர் ஆயுள் காரகன், கர்ம காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவா. எதை விதைத்தாயோ அது உங்களுக்கு வந்தே தீரும், அந்த மாதிரியான விஷயம். அதாவது வாட் யூ சோ யூ வில் ரீப், அதாவது எதை விதைத்தாயோ அது வந்தே தீரும் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி தவறான விஷயங்கள் விதைத்தால் அதற்குண்டான பலனும், சரியான விஷயங்களை விதைத்தால் அதற்குண்டான பலனும் உங்களுக்கு வந்து சேரும். அதே போல் வந்து உங்களுடைய கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்கு அதிபதி, உங்களுடைய தொழில், ஜீவனம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம். இந்த ஸ்தானத்திற்கும் அதிபதி காலபுருஷ தத்துவத்தின் பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 10-11 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதாவது மகர கும்பம்னு சொல்லக்கூடியது சனியினுடைய வீடு. அதனால் உங்களுடைய தொழிலின் மூலியமாக அடையக்கூடிய லாபத்தையும் குறிக்கக்கூடியது. தொழிலில் மாற்ற ஏற்றங்கள், இறக்கங்கள் வரக்கூடியதை சொல்லக்கூடியது. பெரிய ஏற்றமோ பெரிய இறக்கமோ வரக்கூடிய காலகட்டமாகவே வரும். பொதுவாக இந்த 7.5 சனி வந்தாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். 7.5 சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய பயம் இருக்கும். ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் வந்துருமோ அப்படின்னு. யார் ஒருவர் நேர்மையான வகையில் அவர்களுடைய வியாபாரமோ அவர்களுடைய விஷயத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சனி பகவான் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுப்பதில்லை. சரி, இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் நலத்தில் பெரிய கேடு விளைவிப்பார். இதன் மூலியமாக உடல் நலத்தில் கேடு விளைவிக்கிறதுனால ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள், நோய் நொடிகளில் ஆழ்த்துவார். அதை தவிர வண்டி ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவார். அது தவிர பார்த்தாலேயானால் தேவையற்ற பதார்த்தங்கள், தேவையற்ற இந்த ஆல்கஹால் கன்சம்ஷன், அதை தவிர வந்து தேவையற்ற போதைப் பொருட்களுக்கு ஆளாவது, அந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்துவார். அது தவிர வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக கொடுப்பார், உடல் உழைப்பை அதிகமாக கொடுப்பார். அது தவிர பார்த்தாலேயானால் இந்த சனியின் வேலையின் மூலியமாக மென்டல் டிப்ரெஷன் வரும், சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ் வரும். ஒரு மனநிலை சரியாக இருக்கக்கூடியதாக இருக்காது. ஏன்னா தோல்விகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். அதனால் ரொம்ப பொறுமையாகவும் காமாகவும் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுவீங்க, அவமானப்படுவீங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார். சரி, இந்த சனி பகவான் யார் யாருக்கு இந்த மாதிரி
மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு பார்த்தோம்னா 7.5 சனி நடக்கிறவா, அதாவது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுதும், அதாவது மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ 7.5 சனி ஆரம்பம். அது தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருக்கும்போதும் அது ஜென்ம சனின்னு சொல்லக்கூடியது. அந்த ஜென்ம சனின்றது கும்பராசிக்காரர்களுக்கு. அது தவிர உங்களுடைய ராசிக்கு பாத சனி, அதாவது ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுதும் இந்த மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துவார். அதாவது தேவையற்ற செலவுகள், உடல் நலத்தில் பின்னடைவு, அது தவிர உங்களுடைய பேச்சில் பிரச்சனைகள், இது குடும்பத்தில் பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் சனி பகவான் ஏற்படுத்துவார். சரி, சனி இருக்கிறதுனால ஒரு நல்ல விஷயமும் நடக்காதா அப்படின்னு கேட்டோம்னா, சனி இருப்பதனால் நல்ல விஷயங்கள் நடக்கும். எந்த ஒருத்தரும் நேர்மையாகவும் தர்மத்திற்கும் நியாயத்திற்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்களுக்கு சனி பகவான் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காமல் அவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். பொது காரியங்களில் ஈடுபட்டு அதன் மூலியமாக தனக்கென்று லாபத்தை எதிர்பார்க்காதவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தாலேயானால் சனி பகவான் எப்பொழுதுமே சனி உச்சம் பெற்றோ ஆட்சி பெற்றோ இருப்பவர்கள் தான் ஒரு ரெவல்யூஷனரி லீடராக வர முடியும். அந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் பார்க்கும்பொழுது சனி ஆட்சியோ உச்சமோ இருந்து அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சூரியனுடைய சிம்மமும் சூரியனும் நல்ல சுபத்தோடு இருந்தாரேயானால் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்டாயமோ மாற்றங்களோ வரும். சனி பகவானின் திசையில் தான் பொதுவாகவே எல்லாருமே ஆட்சி பீடத்தில் அமரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். சனி பகவானோ அல்லது ராகு பகவானோ இருக்கும் பொழுது தான். அதனால் சனி எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினச்சாருன்னா யாருக்காக இருந்தாலும் அவரை கொடுக்கும் பொழுது யாராலையும் தடுக்க முடியாது, எந்த கிரகங்களாலும் தடுக்கவும் முடியாது. அவ்வளவு பெரிய மிகப்பெரிய உன்னதமான எல்லாவற்றையும் எடுத்து கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். ஆனால் நேர்மையும் நியாயமும் தர்மமும் இது எல்லாத்தையும் கடைபிடிக்கக்கூடியவர்களுக்கு அது தானாகவே கொடுக்கக்கூடிய அளவுக்கு வரும். சரி, இந்த சனி பகவானுக்கு என்னென்ன பிரீத்தி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலேயானால், சனி பகவான் அதாவது அஷ்டமத்து சனி இருந்தாலும் சரி, அஷ்டமத்து சனி இருந்தாலும் உடல் நலத்தை கெடுப்பார், வண்டி வாகனங்களில் ஆக்சிடெண்ட்டை உருவாக்குவார், அதனால் மறைந்து இருக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்துவார், திருட்டுத்தனமான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுவார், திருட்டுத்தனமான விஷயங்களில் உங்களுக்கு பொருள் வரக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு கொடுத்து அதில் மாட்ட வைப்பார். அதாவது ஜெயில், அந்த மாதிரியான சிறைவாசம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகக்கூடிய அளவுக்கு செய்வார். உடல் நலத்தில் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு இந்த அஷ்டமத்து சனியாக இருந்தால் அஷ்டம சனியில். சரி, இந்த சனி பகவான் இவ்வளவு பிரச்சனையை கொடுக்கக்கூடியவர். என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா, முதல் பரிகாரம்னு சொல்லக்கூடியது சனி பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரம். சனி பகவானின் காயத்ரி மந்திரம் நான் என்னுடைய இந்த வீடியோலேயே நடுவில் கிளிப்பிங் மாதிரி போடுறேன், பார்த்துக்கோங்க. அவருக்கு 2 காயத்ரி மந்திரம் சொல்கிறா. ஓம் சனீஸ்வராய வித்மஹே சாயாபுத்ராய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்னு ஒரு காயத்ரி மந்திரமும், ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்னு இன்னொரு காயத்ரி மந்திரமும் 2ம் சொல்கிறா. இந்த காயத்ரி மந்திரத்தில் ஏதாவது ஒன்று, சனி காயத்ரியில் ஏதாவது ஒன்று ஒரு நாளைக்கு 8 முறை ஜபிச்சு வர்றதன் மூலியமாக சனி பகவானுடைய தொல்லைகளிலிருந்து அதாவது முடிந்த அளவுக்கு விலகக்கூடும் அப்படின்றது சொல்கிறோம். சரி, இப்போ சனி பகவானுடைய தொல்லைகளிலிருந்து வேறு என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால், அருகில் இருக்கக்கூடிய அந்தணர்களுக்கோ பிராமணர்களுக்கோ உங்களால் முடிஞ்ச வேஷ்டி துண்டு, அதாவது துண்டுன்றது வஸ்திரம், அதாவது வேஷ்டி உத்திரியம், அதாவது 9 வேஷ்டியோ 16 வேஷ்டியோ அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய குருக்களுக்கு தானமாக கொடுக்கறதன் மூலியமாகும். எண்ணெய், நல்லெண்ணெய், செக்கெண்ணெய் கோவிலில் விளக்கேற்றுறதுக்கு கொடுக்கறது மூலியமாகும். ஒரு பாத்திரத்தில், அதாவது புதிய பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு நல்லெண்ணெயை போட்டு, அதாவது செக்கெண்ணெயை போட்டு அங்கே இருக்கக்கூடிய குருக்களுக்கு தானமாக கொடுக்கறதன் மூலியமாகும். கீழ்த்தட்டு மக்கள், அதாவது இந்த தூய்மை பணி செய்கிறவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தோல் சம்பந்தப்பட்ட இல்லைன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாகும். இதை தவிர பார்த்தாலேனால் கருப்பு கொடை தானம் செய்கிறதன் மூலியமாக, அதை தவிர தடி தானம் செய்கிறதன் மூலியமாக, தடின்னா அந்த வயசானவங்க ஊனின்னு போகக்கூடிய தடி தானம் செய்கிறதன் மூலியமாகவும் சனி பகவானுக்கு ஏற்ற
பரிகாரமாக சொல்லப்படுறது. அதை தவிர எள்ளு உருண்டை தானம் செய்கிறது, காக்காய்க்கு சாதம் வைக்கிறது, அதை தவிர எள்ளு விஷயமான எண்ணெய் எடுத்து அது தானம் கொடுக்கறது. அதை தவிர பார்த்தாலேனால் இந்த சனி பகவானுக்கு இரும்பு மிகவும் முக்கியமானது. அதனால் இந்த உடல் உழைப்பு செய்பவர்களுக்கு இரும்பு தானம் கொடுக்கறதன் மூலியமாக சனி பகவானுக்கு சொல்லக்கூடிய பிரீத்தியாக சொல்லப்படுறது. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனி வக்ர நிவர்த்தி இந்த ஒரு 1.25 வருஷம், அதாவது 488 நாள் எப்படி இருக்குது அப்படின்றதை இந்த குரு பயிற்சியையும் ராகு கேத்துவினுடைய பயிற்சியையும் வைத்து எப்படி இருக்குன்றதை ஒன்றொன்னா வருஷப்படுத்தி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனின் பெயர், இதை மட்டும் எனக்கு அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். முதல்ல அதை அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றதை பார்க்கணும். சந்தி தான் முக்கால்வாசி பேர் என்கிட்ட வர்றவாலாம் புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாள். புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதமாக இருக்கும் நினச்சின்னு மிதுனத்திலேயே ஒரு 50-55 வயசு வரலாம் அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாள். ஆனால் அவள் 4ஆம் பாதமாக இருப்பாள். அதே மாதிரி மிருகசீரிஷம்னு சொல்லுவாள். மிருகசீரிஷம் ரிஷப ராசிலையும் இருக்குது, மிதுன ராசிலையும் இருக்குது. அவளுடைய டிகிரி என்ன டிகிரியில் இருக்குது, பாத சந்தி இருக்கா, நட்சத்திர சந்தி இருக்கா, லக்ன சந்தி இருக்கா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர்களுக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய கோல்சார பிரகாரம் என்னென்ன இது நடக்கிறது, தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வச்சு அவருடைய கோல்சாரத்தையும் வச்சு என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை சனி வக்ர நிவர்த்தி 2024 எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். இந்த சனி வக்ர நிவர்த்தியில் பார்த்தாலேயானால் கும்பராசிக்காரர்கள் தன்னுடைய ராசிநாதனான சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். நல்ல ஒரு விசேஷம். ஏன்னா ராசிநாதன் வக்ரம் பெற்றிருந்தால் உடல்நிலையில் பிரச்சனைகள் வரும். இருந்தாலும் ராசிநாதன் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டத்தில் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ராசிநாதன் அதுவும் சனி பகவானே, அதனால் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 7 சனி நடக்கிறது, ஜென்ம சனி நடக்கிறது. இதன் மூலியமாக உடல் நலத்தில் சற்று பின்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் ராசிநாதன் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால வேலை மாற்றங்கள் இருக்கும். வேலை கொஞ்சம் அதிக பலுவாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டமான அதாவது நவம்பர் 4, 2024 6/3/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்த்தேன்னா ராசிநாதன் ராசிலேயே இருக்கிறது பெரிய விசேஷம். இதை தவிர பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். அதனால் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறதும், ராகு பகவான் இந்த காலகட்டத்தில் இந்த 1.5 வருஷ காலகட்டத்தில் ராகு பகவானும் உங்களுடைய ராசிக்கே வரார். சப்தமத்தில் கேது பகவான் வரார். அதனால் எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம். நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு தடங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். சனி பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும்போது சிறு சிறு தடங்கல்கள் வரும். புதிய முயற்சிகளில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதிக முதலீடுகள் போட வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம். அதை தவிர பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தை பார்க்குறதுனால எதிர்பாலினத்தவர், அதாவது கல்யாணமானவாள்னா கணவன் மனைவிக்குள்ளே சற்று பிரச்சனைகள், பேச்சில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பும், ஒருவருக்கொருவர் கொஞ்சம் அதிகமான வாய் வார்த்தைகள் அதிகமாக போகக்கூடிய காலகட்டம், பிரிந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக வரும். வேலையில் மாற்றங்கள் வரும். வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வேலையை விட்டு வெளியில் போய் வேற ஒரு வேலை தேடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். இந்த காலகட்டத்தில் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கும் உங்களுடைய அதாவது மேல் உங்களுடைய ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸருக்கும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களோடு கீழ்ப்படிந்தவரோடு பிரச்சனைகள் வரும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா வண்டி வாகனங்கள் வாங்கினீங்கன்னா அதில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. வாகனங்களை ஜாகிரதையாக ஓட்டுங்க. அதில் ஆக்சிடென்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். 10ஆம் இடத்தை ராசியிலிருந்து 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா தொழிலில், சொந்த தொழிலில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதுவும் இந்த கும்பராசிக்காரர்கள்
எண்ணெய் வித்துக்கள், எண்ணெய் சம்பந்தமான வியாபாரம், க்ரூட் ஆயில் பிஸ்னஸ்ஸு, பெட்ரோல், டீசல், இந்த மாதிரியான விஷயங்கள். அதை தவிர பார்த்தோம்னா கருப்பு துணி, அதை தவிர வந்து எள்ளு, எண்ணெய் வித்துக்கள், இந்த சூரியகாந்தி எண்ணெய், இந்த மாதிரியான எண்ணெய் வித்துக்கள், அதை தவிர வந்து இந்த நிலக்கடலை எல்லாம், நல்லெண்ணெய், இந்த மாதிரியான விஷயங்கள், எள்ளுலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய், பூமியில் அதாவது கரிசல் மண், பூமியை தோண்டி எடுக்கக்கூடிய இது கேஸ், இந்த மாதிரியான விஷயங்கள். இதில் வேலை செய்கிறவங்க, இதில் வியாபாரம் செய்கிறவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இதில் வந்து சிறு சிறு தொல்லைகளும் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா 2 பெயர்ச்சிகள் வருது. அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகம், அதாவது இந்த சனி வந்து வக்ர நிவர்த்தியாகி கும்பராசியிலேயே இருக்கும் பொழுது 2026 வரலும் 2 மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்களுடைய பெயர்ச்சி வருது. ஒன்று குரு பகவானுடைய பெயர்ச்சி. குரு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறார் மே மாதம் 2025ஆம் தேதி. அந்த காலகட்டத்திலேருந்து உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர பார்த்தலையானா உங்களுடைய திங்கிங் எல்லாமே வந்து ரொம்ப அபரிமிதமாக இருக்கும். பெரிய இடத்தில் வெற்றிகளை குவிக்கக்கூடிய, வெற்றி வாகை சூடக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் அதாவது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே பார்க்கும்பொழுது ராகுவும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து ராசியிலையும், 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது 7ஆம் இடத்தில் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஏப்ரல் 2025லேருந்து. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசியிலேயே சனியும் ராகுவும் இருப்பார். சனியும் ராகுவும் குரு பார்வையில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா கோதண்ட ராகுவா மாறுவார். சனியும் குரு பார்வையில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம், சுபத்துவம் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதன் மூலியமாக பார்த்தோம்னா உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய புதிய ஜாப் எல்லாமே வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவாளுகள்லாம் திடீர் ஏற்றம் வரும். ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசியல் துறையில் இருக்கிறவாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா அரசியல் துறையில் பார்த்தாலேனால் சனி வந்து ஆட்சி பெற்று போகிறதுனாலையும் 7.5 சனியாக இருந்து ஜென்ம சனியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பேச்சு வந்து கீழ்த்தட்டு மக்களிடம் எடுபடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் கம்மி. இருந்தாலும் குருவின் பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரிய ஏற்றங்கள், மாற்றங்கள் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய சாத்தியம் இல்லை. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு நீங்கள் திருநள்ளாறு போயிட்டு வர்றது ரொம்பவும் விசேஷம். திருநள்ளாறு ஒரு தரம் போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு சனியினுடைய பிரீத்தி செய்கிறதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான மாற்றங்களும் ஏற்படும். அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த சிவன் கோவிலில் இந்த சிவன் கோவில் பார்த்தாலேயானால் சனி பகவானுக்கு குருநாதர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த சிவன் கோவிலில் இருக்கார். அவர்கிட்ட தான் வந்து ஒரு நாளும் வந்து சிவன் கோவிலை பூட்டிட்டு சாவியம் வச்சுட்டு போவார். அவர்கிட்ட போயிட்டு இந்த இதுவை வேண்டிட்டு வர்றதன் மூலியமாக சனீஸ்வரனுடைய பிரச்சனைகளிலிருந்து எல்லாமே விடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் அதுவும் வந்து இந்த எளிய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் நான், அதையும் பண்ணுங்க. அதை தவிர வந்து எளிய தானங்களை பண்ணுங்க. இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.